வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பங்டன் ட்ரீம் டைரிஸ். நான் உங்கள் டெஸ்கிரோஸ். இன்றைக்கி நம்ம காதல் மயக்கமோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஹெட்செட் மஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, அடிக்ட் ஆகாதீங்க. வாங்க ட்ரீம்குள்ளே போகலாம். அப்படியே ஒரு 2 வீக்ஸ் க்ராஸ் ஆகுது. இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஓரளவு காலேஜ் செட் ஆகிருக்கும். இந்த டைமில் ஹனாவை வீட்டில் ஐயோ என்ன லேட் ஆயிடுச்சு, கடவுளே கடவுளே, பஸ்ஸு மட்டும் நான் விட்டுறக்கூடாது. அம்மா நான் போயிட்டு வரேம்மா. ஹனா. அம்மா சாப்பிட்டு போ. அம்மா நான் காலேஜில் கூட போய் சாப்பிட்டுக்கிறேம்மா, லேட் ஆச்சு. உட்காரு, நீ சாப்பிடலன்னா காலேஜே போவேண்ணா. அம்மா சாப்பிடுன்னு சொன்னேன். ஓகேம்மா. இப்போ ஹனாவும் வேக வேகமாக சாப்பிட்டு அம்மா நான் கிளம்புறேன் பாய் அப்படின்னு தட்டெல்லாம் வீசிட்டு வெளியே ஓடி வரா. கடவுளே கடவுளே, பஸ் போயிருக்க கூடாது அப்படின்னு ஸ்டாப்க்கு ஓடி வந்து பார்த்தா அங்கே அவ கூட நிற்கிற பசங்க யாருமே இல்லை. போச்சா, இன்னைக்கும் நான் பஸ் விட்டுட்டேன். நான் இப்படி நடந்தா போகிறது? அவனுக்கு கால் பண்ணுவோமா? கால் பண்ணால் கூப்பிட்டு போவானா? பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு ஹெனாவும் இப்போ டேக்கு தான் கால் பண்ணுறா. ஹலோ. என்னடி, எங்கே இருக்க? நான் காலேஜ் வந்துட்டேன். நீ எங்கே இருக்க? நான் ஸ்டாப்பில். ஓ, இன்றைக்கும் பஸ் விட்டியா? ம். என்னாலாம் ஒன்றும் பண்ண முடியாது. அண்ணா ப்ளீஸ் அண்ணா, உன்கிட்ட தான் பைக் இருக்குல்ல, உன் பைக் எடுத்துகிட்டு வந்து தங்கச்சியை கூட்டிகிட்டு போ அண்ணா. ஹனா இங்கே பாரு, இது ஒன்றும் ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இதோட நான் உன்னை 4 டைம்ஸ் கூட்டிகிட்டு வந்துட்டேன் வெறும் 2 வீக்ஸில். நான் இப்போவும் வந்து கூட்டிகிட்டு வந்தேன்னு வச்சுக்கோ, நீ திரும்பவும் இதே தான் பண்ணுவ. இன்னைக்கு போய் நீ அம்மா கிட்ட திட்டு வாங்கினாதான் நாளையிலேருந்து நீ சரியான நேரத்துக்கு வருவ. வெயிடி ஃபோனை அப்படின்னு டேவும் டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிடுறான். அப்போ ஜிமன், டே ஏன்டா இப்படி பேசுகிற? தங்கச்சி தானே, போய் கூட்டிகிட்டு வரலாம்ல. தினமும் அவள் இப்படி தாண்டா கிளம்புறா. ஒரு நாளாச்சும் வீட்டுக்கு போய் வாங்கினாதான் தெரியும். ஷோ சரி, நான் வேணா ஒரு ஐடியா சொல்லட்டுமா? என்னெல்லாம் போய் கூட்டிகிட்டு வர முடியாது. நீ கூட்டிகிட்டு வர வேணாண்டா, ஜங்குக்கு இன்னும் வரல. ஜங்குக்கு அந்த வழியாக தானே வருவான். அவனுக்கு கால் பண்ணி சொல்லு, அவன் கூட்டிகிட்டு வரட்டும். ஓகேடா. சரி ஓகே, ஜங்குக் தானே, கூப்பிட்டு வந்துடுவான் அப்படின்னு டேவும் இப்போ ஜங்குக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறான். ஒரு 5 மினிட்ஸில் இப்போ ஜங்குக்கு உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறான். ஏய். அண்ணா. பைக்கில் ஏறு. அண்ணா பைக்கில் ஏறிடி, உங்கள் ஒன்றை தான் கூட்டிகிட்டு வர சொன்னான். சரி சரி ஓகே. அப்புறம் அண்ணா. என்ன? நீங்கள் எங்கள் அண்ணா மாதிரி இல்லை, ரொம்ப சாஃப்டாக இருக்கீங்க. நான் சாஃப்டா? ஆமாம், நீங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்கீங்க. இப்போ ஜங்குக்கு எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி போகிறான். அப்போ நீங்கள் அண்ணா அண்ணா. என்ன? எதுக்காக எங்கள் அண்ணாவும் ஜிமன் அண்ணாவும் காலையில் நேரத்துலேயே போயிடுறாங்க, நீங்கள் லேட்டாக வரீங்க? அவங்க 2 பேருக்கும் அங்கே சைட் அடிக்கிற கால் இருக்கு, எனக்கு இல்லை, அதான். ஓ, அப்போ உங்களுக்கும் சைட் அடிக்க கால் இருந்தால் நீங்களும் நேரத்தில் போயிடுவீங்கள்ல. உன்னால் வாய் மூடிட்டு வர முடியுமா முடியாதா? சாரி அண்ணா. அண்ணா காலையில் சாப்பிட்டீங்களா? இல்லை, கேன்டீனில் போய் சாப்பிட்டுக்கிறேன். அப்போ அந்த கெஃபேல நிறுத்துறீங்களா? எதுக்குடி? அங்கே கேக் நல்லாயிருக்கும், வாங்கிட்டு போய் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கணும். காலேஜ் பஸ்ஸில் வந்தால் அங்கே நிறுத்த மாட்டாங்க, அதான் கேட்குறேன். ஷோ, சீக்கிரம் போய் வாங்கிட்டு வா. இப்போ ஹனாவும் கேக்கை வாங்கிட்ட ஜங்கு கிட்ட தான் ஓடி வரா. வாங்கிட்டியா? அண்ணா உங்ககிட்ட காசு இருக்குமா? ஏன், காசு பத்தலையா? இல்லை, நான் காசே கொண்டு வரல. காசே கொண்டு வராமல் எதுக்கடி கெஃபேக்குள்ளே போனேன்? நான் தான் சொன்னேன்ல, காலேஜ் பஸ்ஸில் வந்தால் நிறுத்த மாட்டாங்க, அதான் வரும்போதே வாங்கிட்டு போய்க்கலான்னு. காலேஜ் பஸ்ஸில் தானே போகிறோன்னு காசு எடுக்காமல் வந்துட்டேன். இப்போ கொடுங்க, நான் உங்களுக்கு அப்புறமா கொடுத்துட்றேன், இல்லைன்னா எங்கள் அண்ணா கிட்ட கூட வாங்கிக்கோங்க அப்படின்னு நீங்கள் ஜேகே பேக்கெட்லேருந்து காசு எடுத்துகிட்டு போகிறீங்க.
டேய் டே உனக்காக பொறுத்துக்கிட்டு இருக்கேன்டா. ஆ அண்ணா போகலாம். ஏறு. இப்போ நீங்களும் ஜங்குக்கும் காலேஜ்க்கும் போயிருப்பீங்க. அதே டைமில் ஹாஸ்டலில் பார்த்தா ஜே இப்போ நீ வர முடியுமா முடியாதா? முடியாது. என்னடி உனக்கு பிரச்சனை? எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு. நான் கொஞ்ச நேரம் உட்காந்து இருந்துட்டு அப்புறமா வரேன். கேட்டால் அப்பாவை மிஸ் பண்ணுறேன்னுவ அதானே? ஆமாம், நான் அவரை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். சரிம்மா தாயே, இங்கேயே இரு. உனக்கு எப்போ வரணும்னு தோணுதோ அப்போ வா, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு மினாவும் மிரேவும் அங்கேருந்து போகிறாங்க. அப்படியே ஒரு பீரியட் க்ராஸ் ஆயிருக்கும். இப்போ தான் ஜே கிளம்பி காலேஜ்க்கே வரா. லேட் ஆயிருக்குமோ? அது எக்கச்சக்கமாக ஆயிடுச்சு. சார் சார். என்னம்மா இது? இதுதான் காலேஜ் வர டைமா? சரி இல்லை சார். அது என்ன அது இது? இங்கே பார், இதுதான் காலேஜ் வர டைமான்னு கேட்டேன். இல்லை சார். காலேஜ் டைமிங் என்னம்மா? சார் 9 o'clock சார். இப்போ டைம் என்ன? 10:15 சார். ஓ, டைம்லாம் கரெக்டாக சொல்கிற. டைமுக்கு வர தெரியாதா? சார் சாரி சார். சாரிலாம் வேணாம், வா. சரி, எங்கே சார் கூட்டிகிட்டு போகிறீங்க? கேன்டீனுக்கு. கேன்டீனுக்கா? சார் எனக்கு புரியல. லேட்டாக வந்துட்டல, இப்போ போனால் எச்சா திட்டு தான் விழுகும். இங்கே பிரேக் முடிய வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் கிளாஸ்க்கு போ. சார். என்ன? நீங்கள் ரொம்ப நல்ல ப்ரொஃபஸராக இருக்கீங்க சார். நல்ல ப்ரொஃபஸரா? சரிதான், வா. இப்போ சுகாவும் 2 காஃபி சொல்லிட்டு உங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்து உட்கார்றான். குடி. தேங்க்யூ சார். ஆமாம், தினமும் இந்த டைமுக்கு தான் வருவியா? இல்லை சார், நான் காலையில் நேரத்துலேயே வந்துடுவேன். நான் அப்பாவை மிஸ் பண்ணேன்னா அதான் ஹாஸ்டல்லே இருந்துட்டேன். சார், நீங்கள் கிளாஸ்க்கு போகல? எனக்கு போக பிடிக்கல. சார். என்ன? சார், நான் அந்த ஸ்நாக்ஸ் வாங்கிக்கிட்டுமா? வாங்கிக்கோ. ஓகே. இப்போ நீங்களும் சுகாவும் அங்கவே உட்காந்து சாப்பிட்ருக்கீங்க. அப்படியே பிரேக் டைமும் ஆகுது. அப்போது சுகாவோட ஃப்ரெண்டும் அங்கே வராங்க. ஏய் சுகா. ஜியோப். என்னடா பண்ணிகிட்ருக்க? சும்மா. என்ன? ஏன்டா கிளாஸ்க்கு வரல? வர பிடிக்கல. அண்ணா, ப்ரொஃபஸரை மரியாதையாக தானே பேசணும். பேர் சொல்லி கூப்பிடுறீங்க? ப்ரொஃபஸரா? இவனா? இவன் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டுமா? ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டா? அப்போ நீங்கள் ப்ரொஃபஸர் இல்லையா? நான் ப்ரொஃபஸர்லாம் இல்லை. அப்புறம் ஏன்னா நான் சொன்னேனா நான் ப்ரொஃபஸர்னு நான் சொன்னேனா? இல்லை சொல்ல. நான் தான் தப்பாக நினச்சிக்கிட்டேன். நீ தான் தப்பாக நினச்சிக்கிட்ட. சரி, வா ஜியோ போகலாம். சீனியர். என்ன? இல்லை, காஃபிக்கெல்லாம் காசு கொடுத்துட்டிங்களா? நான் கொடுத்துட்டேன். சாப்பிட்டு கிளாஸ்க்கு போ. ஓகே. இப்போ மிரே டேக்கிட்ட தான் போகிறா. சீனியர். என்ன, கிளாஸ் ஒர்க் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன் சீனியர். கொடு. பரவாயில்லையே, ஹேண்ட் ரைட்டிங் சூப்பராக இருக்கு. தேங்க்யூ சீனியர். இப்போ நான் உனக்கு 4-5 ரெக்கார்ட் கொடுத்து எழுதிட்டு வானா எழுதிட்டு வருவியா? என்ன? இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸு என்னோடய கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் எழுத முடியாமல் பாவம் கை வலியில் இருக்காங்க. எழுதிட்டு வர சொன்னால் எழுதிட்டு வருவியான்னு கேட்டேன். இல்லை சீனியர், மாட்டேன். ஏன் மாட்ட? நான் உங்களுக்கு மட்டும்தான் எழுதி தருவேன். எனக்கு மட்டும்தான் எழுதி தருவியா? ஓ, அப்படி வர ரூல்ஸ் போட்டு வச்சுருக்கியோ? இல்லை சீனியர், நிறையா நோட்டு எழுதுனா கை வலிக்கும்ல. இங்கே பார், நீ நிறையா நோட்லாம் எழுத வேணாம். எனக்காக இந்த ஒரே ஒரு நோட் மட்டும் எழுதி கொடு. ஓகே சீனியர். இங்கே பார் வயன், இந்த ஹேண்ட் ரைட்டிங்கை விட அந்த நோட்டில் ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக இருக்கணும். பக்காவாக இருக்கணும். அந்த நோட்டை பார்த்தாலே வா, யார் எழுதுனது இது அப்படின்ற மாதிரி இருக்கணும். நல்லா எழுதிட்டு வந்து கொடு. இப்போ டேவும் அவனோட பாக்கெட்ல இருந்து ஒரு சாக்லேட் எடுக்கிறான். சீனியர். இந்தா. எனக்கா? உனக்கு தான்.
தேங்க்யூ சீனியர். உனக்கும் தேங்க்யூ. ஆமாம், நீ எந்த கிளாஸ்டி? அங்கே பார்த்தீங்களா, அந்த 3rd கிளாஸ் தான் என்னோடது. அப்போ நான் உன்னை பார்க்கணுன்னா ரொம்ப தூரம்லாம் போவேணா, ஜஸ்ட் இப்படி வந்து அப்படி டேர்ன் பண்ணால் போதும் உன் கிளாஸு. ம் சரி, ஓகே, கிளாஸ்க்கு போ. ஓகே சீனியர். என்ன பார்க்கணுன்னா நீங்கள் ஓடித்திரியெல்லாம் வேணாம் சீனியர், கூப்பிட்டாலே வந்துடுவேன். உங்களை பார்க்குறதுக்கு. இப்போ மிரேவும் திரும்பி டேவை பார்க்குறா. டே அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடிட்டே நடக்கிறான். எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு சீனியர், ஏன்னு தெரியல, ஐ லைக் யூ அப்படின்னு அவள் அங்கேருந்து டக்குன்னு ஓடிடுறா. அப்போ டே திரும்பி மிரே போன சைடையே பார்க்குறான். என்னடா அவளே பார்க்குற, பிடிச்சிருக்கா என்ன? அப்பெல்லாம் இல்லை ஜமன். டேய், அப்படியே வலியுதுடா. அதெல்லாம் இல்லை, பாவம்டா, எனக்காக ஒரு நாள் நைட் ஃபுல்லாக உட்காந்து எழுதியிருக்கா. நான் கூட இல்லை சீனியர், முடியல, நீங்கள் இவ்வளோ எழுத சொன்னால் நான் எப்படி எழுதுவேன், அப்படி ஏதாவது சொல்லுவான்னு நினச்சேன். ஆனால் அவள் எனக்காக இங்கே பாரேன் எல்லாத்தையுமே எழுதிட்டு வந்துட்டா. இன்னொரு நோட் கொடுத்து எழுதிட்டு வாங்குறேன், அதுக்கும் சரின்னு வாங்கிட்டு போகிறா. என் பேச்சு இவ கேட்குறது ஒரு மாதிரி வீக்னஸாக ஃபீல் ஆகுது. அவளோட வீக்னஸா இல்லை உங்களோட வீக்னஸா சார்? எனக்கு தெரியல. அப்போ சம்திங். இப்போ மிரேவும் கிளாஸ்குள்ளே வரா. அங்கே பார்த்தா சுகா நின்றுட்டு இருக்காரு. சீனியர். சீனியர், அது என்னோட பிளேஸு. கொஞ்ச நேரம் அங்கேயே நெல்லு, பேசிகிட்டு இருக்கேன்ல. சரி சீனியர். இங்கே பாரு ஜெய். இப்படி பார்க்காத. சொல்லுங்க. இதுக்கப்புறம் நீ தினமும் என்னை பார்க்க கேன்டீன் வரணும், மார்னிங் அப்புறம் ஈவினிங், புரியுதுல்ல? நான் வந்தால் எனக்கு சமோசா வாங்கி தருவீங்கள்ல? ஒரு சமோசா இல்லை, 2 சமோசா வாங்கி தரேன், ஆனால் தினமும் வரணும். தினமும் வருவேன். குட் கேர்ள், இப்படி தான் இருக்கணும், புரியுதா? அப்போ சுகாவும் அங்கேருந்து போகிறான். இப்போ மிரே உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு உங்களையே பார்த்துட்ருக்கா. அப்போ மினா, ஏய், என்ன பண்ணி வச்ச? யார் அது? தினமும் வந்து பார்க்குறேன்னு வர சொல்கிற? அது அது வந்து வாய்க்குள்ளேயே முணங்காமல் என்னன்னு வெளியே சொல்லு. அது அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க பேர் வந்து சுகா, அவங்க நம்மளோட சீனியர். நான் காலையில் லேட்டாக வந்தப்போ அவங்க கண்ணில் தான் மாட்டினேன். நான் என்ன நினச்சேன்னா, அவங்க நம்மளோட ப்ரொஃபஸர்னு நினச்சி சாரி கேட்டு 1 ஹவராக நான் அவர் கூடவே சுற்றிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அவர் ஸ்டூடெண்ட்டுன்னு. இப்போது ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தேன்ல. ஆமாம். அப்போ நான் ஒரு அக்காவை பார்த்தேன். அந்த அக்கா வந்து என்னை அறைய வந்துட்டாங்க. இவர் தான் கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணார். நான் அவரையே பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அவர் அந்த அக்காவை பார்த்து, என்ன நினச்சிட்ருக்க? தேவையில்லாமல் எதுக்கு அவ மேலே கை வைக்கிற? சுகா, உனக்கு புரியலையா? நான் உன்னை லவ் பண்ணிகிட்ருக்கேன், நீ இவ கூட சுற்றிக்கிட்டு இருக்க. நீ என்னை லவ் பண்ணால் போதுமா? நான் உன்னை லவ் பண்ண வேண்டாம்? நான் எந்த வகையில் குறைஞ்சி போயிட்டேன்? நான் எல்லா பொண்ணுங்களை விட அழகாக தானே இருக்கேன், பணக்காரியாக வேறு இருக்கேன். வேறு என்னதான் சுகா உனக்கு வேணும்? இங்கே பாரு, எனக்கு மேலே லவ் இல்லை, போதுமா? சுகா, இங்கே பாரு, நான் என்ன பண்ணால் உனக்கு என் மேலே லவ் வரும்? நீ என்ன பண்ணாலும் எனக்கு மேலே லவ் வராது. ஏன் வராது சுகா? இவ உன்னை மயக்கிட்டாளா? இங்கே பார், இந்த மாதிரிலாம் அவளை பற்றி கேவலமாக பேசினா ஒரே அறையில் உன்னை கொன்றுவேன். சுகா, அவள் என்னோட வைஃப். அவளுக்கு நீ கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்டை கொடுத்து தான் ஆகணும். சுகா, எனக்கு புரியல. அவள் என்னோட வைஃப். நாங்கள் எங்களோட மேரேஜ் வெளியே தெரிய வேணான்னு ரகசியமாக வச்சுருக்கோம், சரியா? இதுக்கப்புறம் என்னால் விலாவரியாக சொல்ல முடியாது. இதுக்கப்புறம் நீயே புரிஞ்சு நடந்துக்கோ, அவ்வளோதான். ஜேமா, வா நம்ம போகலாம். இப்போ போகலாம். இப்போ சுகா உங்களை தனியாக கூட்டிகிட்டு வந்து, நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சா
ரகசியமாவா? எப்போ? ரகசியம்னு வேற சொல்றீங்க. எனக்கே தெரியாம நடந்துடுச்சா என்ன? ஜெய், இங்கே பாரு. எனக்கு புரியுது. உனக்கு என் மேலே கோவம் வருது, நியாயம்தான். எனக்கு வேற வழி தெரியல. அந்த பொண்ணு என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறா. என்னால் முடியல. இரிட்டேட் ஆகுது. தினம் தினம் வந்து ப்ரப்போஸ் பண்ணி என்னை இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கா. இதுக்கப்புறம் அவள் என்கிட்ட வரமாட்டா. என்கிட்ட வந்தாங்கன்னா, என்கிட்ட வந்து ஏதாவது ப்ராப்ளம் பண்ணாங்கன்னா நான் என்ன பண்ணுறது? நீ எதுவும் பண்ண வேண்டாம். நீ எதுவும் பண்ண வேண்டாம். உன் புருஷன் எல்லாத்தையும் பார்த்துக்குவான் அப்படின்னு சுகாவும் உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் கை பிடிச்சி உங்களோட கிளாஸ் ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பான். இதாண்டி நடந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டஸ்கிரோஸ். டாடா, பை பாய்.